இப்போ இந்த கர்மான்னு சொல்லக்கூடியதில் 3 வகையாக நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அஸ்பகர்மா, சுபகர்மா, இரண்டுக்கு மத்தியில் இருக்கிறதுக்கு பேர் சுபம் சொல்கிறோம், சமம் சொல்லுவோம். அப்போ இந்த சமம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய உடலில் 3 வகையான காற்று செயல்படுகின்றது. அந்த காற்றுக்கு என்ன சொல்லுவோம்? சூரிய பகவான் காற்று, சந்திர பகவான் காற்றுன்னு சொல்லுவோம். அது இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லுவோம்? சூரியக்கிளை, சந்திரக்கிளை. அப்போ நடுவே வரக்கூடிய காற்றுக்கு பேர் என்ன? பிராண காற்றுன்னு சொல்லுவோம். அப்போ பிராண காற்றும், சூரிய காற்றும், சந்திர காற்றும், இந்த 3 காற்றை சமப்படுத்தி தான் நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும். சமப்படுத்தல என்ன ஆகும்? எந்த பக்கம் ஏறுதோ அந்த பக்கம் பிரச்சனை உருவாகும். அப்போ சந்திரக்கலை என்பது குளிர்ச்சியை கொடுக்கும், சூரியக்கலை என்பது உஷ்ணத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சூரியன் வந்துட்டா உஷ்ணம் அதிகமாயிரும், சந்திரன் வந்துட்டா உஷ்ணம் குறைஞ்சி குளிர்ச்சி ஆயிரும். அப்போ குளிர்ச்சியில் வாழ முடியுமா? இல்லை சூரியனுடைய வெப்பத்தில் வாழ முடியுமா? நிச்சயமாக ரெண்டுலேயும் வாழ முடியாது. அப்போ ரெண்டுக்கு சமப்படுத்தி வாழும்போது நீங்கள் வாழ முடியும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதனால் நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று பிராணனை சரியாக அடக்கி நம்ம வாழும்போது நம்ம கர்ம வினைகளையும் சரியாக அடக்கி வாழ முடியும். அப்போ இதனுடைய வழிமுறைகள் தான் சொல்கிறோம். ஒவ்வொரு பேரையும் நம்ம சொல்லிக்கிறோம். என்ன சொல்கிறோம்? கெட்ட பொருளுக்கு கெட்ட கர்மா, நல்ல பொருளுக்கு நல்ல கர்மான்னு சொல்கிறோம். அப்போ சூரியனும் கர்மா தான், சந்திரனும் கர்மா தான், 2 கலந்து தான் நமக்குள்ளே வேலை செய்யுது. அப்போ இந்த சமமான விஷயம் அப்படிங்கும்போது தான் அதை சரிப்படுத்துது. அப்போ உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எண்ணத்தில் இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ளே தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்க விஷயங்கள் நிறைய உங்களுக்குள்ளே தங்கியிருக்கும். உங்களால் போக்கவே முடியாது. நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் நிறைய வேலைகளை செய்வீங்க. நீங்கள் தனியாக இல்லாமல் மக்களோடு வாழும்போது எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. இது ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதாவது கூட்டத்தோட கூட்டமாக இருக்கும்போது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனிதன் வாழ்வான். ஆனால் கூட்டத்தோடு தனிப்பட்ட முறைக்கு போகும்போது பலவிதமான கற்பனைகளை கற்பனை பண்ணி அவன் செய்யக்கூடிய வேலையே விசித்திரமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அகோரமாக இருக்கும். இந்த இப்போ சமுதாய சட்டத்துக்கே எதிராக இருக்கும். இதுதான் ஒவ்வொருத்தரும் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். அது என்னன்னு புரியாமல் தான் நம்ம ஏதோ ஒரு வலையில் மாட்டிக்கிறோம். காமங்கிறது எதுக்கு தெரியுமா? மனிதனுடைய சந்தோஷத்துக்கு. அது அளவு, அந்த அளவுக்கு மிஞ்சின விஷம், அமிர்தமும் விஷம்னு சொன்னான். அதனால் உண்மையிலேயே சொல்கிறேன், நம்ம காதல்னால காமத்தினால மிகப்பெரிய பாதிப்பில் அடையிறதுக்கு காரணம் நம்மளுடைய ஆசை தான். அப்போ ஆசைன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க சித்தர்கள்? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த மண், பொண்ணு, பெண்ணு, இந்த 3 விதத்தில் தான் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்குது. இந்த 3 ஆசைகளை சமமாக வைத்து கொண்டால் நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அது யாராவது செய்கிறோமா? உண்மையிலே கிடையாது. அப்போ எப்படி தான் வாழ்கிறது? நான் என்ன நினைக்கிறேனோ அதுலேயே தான் போயிட்டுருப்பேன், நான் என்ன பண்ணுறேனோ அதுலேயே தான் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது தான் முட்டாள்தனம். நான் ஒரு தொழில் செய்கிறேன், இந்த தொழிலையே தான் போயிட்டுருப்பேன், அந்த தொழிலுடைய டெக்னாலஜி என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறதில்ல. அடுத்து எப்படி பண்ணி கொண்டு போகலாம், அது எனக்கு இதுவே இருந்தால் போதும்ப்பா, அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தொழிலாக இருக்கட்டும், உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், எல்லாருமே முதல்ல ஒரு வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான அறிவு. இந்த அறிவே இல்லாமல் நம்ம வாழும்போது முட்டாள்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பண்ணுறது அத்தனை சேட்டையுமே முட்டாள் சேட்டைகள் தான். எதுக்காக முட்டாளாக நம்ம பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் வாழ்கிறோம். கடவுள் கொடுத்து 6 அறிவு, எல்லா ஜீவராசிகளுக்கும் 5 அறிவு தான் கொடுத்தான். ஆனால் மனிதனுக்கு என்ன கொடுத்தான்? 6 அறிவை கொடுத்தான். 6 அறிவு இருந்து இந்த மனுஷனாக மாற முடியாத மிருகமாக இருக்கிறோம் நம்ம. இந்த மிருக வாழ்க்கை நமக்கு தேவையா? நினச்சி பாருங்க. அப்போ 6 அறிவு இருந்து நம்ம பயன்படுத்த முடியாமல் 7ஆம் அறிவு புரியலைன்னா நம்ம மிருகம்தான். 7ஆம் அறிவை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் வாழ ஆரம்பிச்சிட்டின்னா உனக்குள்ள மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. என்னது? பேரானந்தம். இந்த பேரானந்த வாழ்க்கையில் நீ மிதங்க ஆரம்பிச்சிட்டினாவே நீ என்ன வேணால் செய்யலாம், நீ என்ன வேணால் பண்ணலாம். அப்போ நீ பண்ண வேணுங்கிற ஒரே ஒரு விஷயம் என்னது? அறிவை பெருக்குவது. அப்போ இந்த அறிவை பெருக்கிறதா என்ன செய்யணும்? இந்த அறிவை அறிஞ்சிக்கூடிய ஏதாவது ஒரு விதமான விசித்திரமான ரகசியம் வேணும். அப்போ இந்த ரகசியம் எங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது, யாருமே தரமாட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஏமாற்று உலகம்.
எங்கேயா கிடைக்குமா? தரவே மாட்டாங்க. நான் தரவாங்க. என்னது? அறிவு, பேரறிவு, ஆனந்தம், பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை அடையிறதுக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி தான் நான் சொல்ல போகிறேன். அதை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியத்தை அடையுங்கள். சந்தோஷமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.